வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வாரம் மக்கள் யாரை பார்த்து வெளியே போடா யோகியர் ராஸ்கல்னு சொல்ல போகிறாங்கன்னு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுது, அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் போட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்அஃபிஷியல் வந்தோம் அப்படின்னா, திவ்யா டாப்பில் லீட் பண்ணுறாங்க. 1,78,000 ஓட்டு இருக்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா 1,06,000 ஓட்டில் கம்ருதன் இருக்கிற அப்படி. மூன்றாவது இடத்துல பார்வதி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா வந்திருக்கிறாங்க. 98,000 ஓட்டு. என்ன பண்ணாங்க, போன வாரம் எஃப்ஜே வச்சு செஞ்சாங்க, சரியாக கேள்வி கேட்டாங்க. அது வீக்கெண்ட் எபிசோடில். அதுக்கப்புறம் இந்த வீக்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஸு ஒன்று, அதை தவிர பெருசாக எதுவும் பண்ணல. அப்புறம் நேற்று எஃப்ஜேவோட சின்ன சண்டை. ஆனால் 98,000 ஓட்டு. மூன்றாவது இடம் பார்வதிக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. நாலாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க, 90,000 ஓட்டு. ஒரே சம்பவம் தான் நடந்தது பார்வதிக்கும் கம்ருதனுக்கும். அது என்ன, பார்வதிக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கம்ருதனுக்கு ஏறி இருக்கு. என்ன லாஜிக் இது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இப்போ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சபரி இருக்கிறாரு, அவர் 80,000 ஓட்டில் இருக்கிறாரு. ஆறாவது இடத்துல சாண்ட்ரா 69,000 ஓட்டில் இருக்கிறாங்க. ஏழாவது இடத்துல கனி 59,000 ஓட்டு. சாண்ட்ராக்கும் கனிக்கும் ஒரு 10,000 ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வீக்காக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2,000, 5,000, 7,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீக்கெண்டு முடிவில் 10,000 ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து 8வது இடத்துல சுபிக்ஷா இருக்கிறாங்க 56,000 ஓட்டில். 9வது இடத்துல அமித், அவரும் 56,000 ஓட்டில் இருக்கிறாரு. ரெண்டு பேருக்குமான ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஓட்டு அவ்வளோதான் இருக்குது. இப்போ 10வது இடத்துல எஃப்ஜே 53,000 ஓட்டில் இருக்கிறாரு. 11வது இடத்துல ஆதிரை 35,000 ஓட்டு. ஸோ சிங்கிள் விக்கெட் அப்படின்னா அன்அஃபிஷியல் சொல்லுது ரொம்ப கிளியராக ஆதிரை தான் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. டபுள் எவிக்ட் அப்படின்னா எஃப்ஜே ஆதிரை அப்படின்னு சொல்லுது. ரெண்டு பேரையும் ஒன்றா தூக்கி போட்டால் அது ஒரு படத்துடைய கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும்ல, கரெக்டாக ஒரு ட்ராமேட்டிக் ஃபீல் வரும்ல அது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆதிரை வெளியே போகிறதுக்கு காரணம் எஃப்ஜேவோட சேர்ந்து பண்ண அந்த காஜு கண்டென்ட்டு. அவங்க வெளியே போயிட்டாங்க, மறுபடியும் ரீஎன்ட்ரியில் வந்து அவர் வியனாவோட அதே கண்டென்ட் ஆரம்பித்ததும் ரீஎன்ட்ரியில் விட்டாங்க, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சம்பவம் நடக்கலை. இப்போ எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா ஆதிரை ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு. இதில் வேற தனியாக பேசுவோம் அதெல்லாம் அப்புறமா. இப்போ ஆதிரை யார் ரெண்டு பேர் போவாங்கன்னா எஃப்ஜே ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் சொல்லுது. அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப் பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் விக்கெட் அப்படின்னா ஆதிரை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 70% ஓட்டு ஆதிரைக்கு. ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்கு நம்ம கம்யூனிட்டி டேப்பில். சாண்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க 69% ஓட்டு. ஆனால் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கிறாங்க அன்அஃபிஷியலில். நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் போட்டவங்க ரெண்டாவது ஆப்ஷனாக சாண்ட்ரா வைக்கிறாங்க. 1% தான் வித்தியாசம். அதனால் வந்து இன்னும் சொல்லணும்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா எவிக்டட் அப்படின்லாம் நியூஸ்லாம் வந்தது இல்லை. செகண்ட் டிவிஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரம்யா அவுட்டு, செகண்டு சாண்ட்ரா தான் எவிக்ட்டு. கடைசி நேரத்தில் தான் அதை மாற்றிட்டாங்க, சாண்ட்ரா வச்சுக்கிட்டு வியனாவை வந்து தூக்கிட்டாங்க. இது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்லாம் கூட ட்ரெண்ட் செய்யப்பட்டது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த முறையும் அந்த மாதிரி ட்விஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ டேஞ்சர் ஜோன் தானா, அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த வாரம் ஃபுல்லாக ப்ரொமோக்களில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் இருந்தாங்க. சாண்ட்ரா 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 அப்படி தான் இருந்தது ப்ரொமோ. இங்கே பெரிய சம்பவங்கள்னு பார்த்தாலும் அதுலேயும் முக்கியமாக பங்கு சாண்ட்ராக்கு இருக்குது. வீக்கெண்டில் கண்டிப்பாக அவங்க விஷயத்தை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஓட்டு போடாமையே இருந்திருப்பாங்க. ப்ரொமோவில் இவ்வளோ தூரம் இடம் பிடிச்சிருக்கிறாங்கல்ல. ஒரு காலத்தில் பார்வதி தானே அந்த மாதிரி இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, பிரமோவதி அப்படின்னு கூட பேர்லாம் வச்சுருந்தாங்கல்ல அவங்களுக்கு. இப்போ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா டோட்டலாக சாண்ட்ரா கையில் எடுத்துட்டாங்க. பார்வதி கம்ரு வேறு கேம் ஆட போயிட்டாங்க. ஸோ இப்போ அன்அஃபிஷியல் படி பார்த்தீங்கன்னா அவங்க சேஃபு. நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ரெண்டாவது இடத்துல சொல்கிறாங்க. மூன்றாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா 59% ஓட்டு எஃப்ஜேக்கு போட்டுருக்கிறாங்க. மூன்றாவது ஆப்ஷனாக தான் எஃப்ஜே வைக்கிறாங்க. நாலாவது ஆப்ஷன்லாம் சும்மா தான் கணக்கு தான் எடுக்கணும். நம்ம சுபிக்ஷா அவங்க வந்து 24% ஓட்டு. இப்போ இந்த 3 பேர் ஆதிரை, சாண்ட்ரா, எஃப்ஜே இவங்க பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே இருக்கிறாங்க. அந்த 3 ஆப்ஷன்லேருந்து தான் 1 இல்லை 2 போகணும் அப்படின்னு தான் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் போட்டவங்க சொல்கிறாங்க. ஆப்ஷனுக்குன்னு பார்த்தா நாலாவது ஆப்ஷனாக ட்விஸ்ட்டுன்னு நடந்தால் சுபிக்ஷா வைக்கலாம். இங்கே அப்படியே நம்ம அன்அஃபிஷியலில் பார்க்கும்போது ட்விஸ்ட்டு அப்படின்னு நடந்தால் அமித், சுபிக்ஷா இவங்களில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கனிக்கும் சான்ஸ் இருக்குது கொஞ்சம் போகிறதுக்கு. கனியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முறை அவங்க எவிக்டட் அப்படின்லாம் சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்தது. ஆனால் அந்த டைம் தான் எவிக்ட் பட்டது. ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து பெரிய மீடியாஸே வந்து அந்த நியூஸ்லாம் எடுத்து போட்டாங்க, இந்த மாதிரி கனி தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் கடைசி நேரத்தில் எவிட் செய்யப்பட்டது ஃபஸ்ட்டு திவாகர் வாட்டர்மெலன். அடுத்து இதே போல் பண்ணும்போது அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்கேப்பு பிரஜன் எவிக்ஷன் இல்லை கெமியா அப்படின்னு தெரியல, அந்த மாதிரி இடத்துல நேரத்தில் 2வது முறை கனி எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்தது. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 2 முறை கனி சேவ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சாண்ட்ராக்கு 1 முறை அந்த மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ இதில் எது நடக்குது? அன்அஃபிஷியல் சொல்கிற மாதிரி ஆதிரை போகிறாங்களா, இல்லை ட்விஸ்ட்டு நடந்தால் எஃப்ஜே, அமிஸ், சுபிக்ஷா, கனி இவங்களில் போகிறாங்களா, இல்லைன்னா நம்ம கம்யூனிட்டி டேப்பில் சொல்கிற மாதிரி ஆதிரை இல்லை ட்விஸ்ட்டுன்னு நடந்தால் டபுள் எவிக்ஷன் அப்படின்னா சாண்ட்ரா இல்லை எஃப்ஜே, இந்த மாதிரி ட்விஸ்ட்டு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.